கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் சிஸ்டர் சூசன் ஸ்மிட்டர்ஸ் செய்தி கொடுப்பாங்க. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் ரெபேக்கா and then sister Susan. Thank you aunty. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது அனைவருக்கும் தெரிந்த பாடல் என்று நினைக்கிறேன். காலையும் மாலையும் அல்லேலூயா, என் உயர்விலும் தாழ்விலும் அல்லேலூயா. நாம் சங்கீதக்காரன் சொல்வது போல எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை விசுவாசத்துடன் பாடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரெபேக்கா, லைனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், கேட்க முடியல. அல்லேலூயா, ஆழியில் விழுமிலும் அல்லேலூயா, கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் நான் தாழ நிற்கும் போது பேச்சும் கீதமாகும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Rebecca முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். Thank you for that wonderful song. இந்த நாளிலும் இந்த வாரெல்லாம் நம்ம தேங்க்ஸ் கிவிங் ஆயத்தமாயிட்டு இருக்கோம். அதை குறித்துதான ஒரு தெய்வ செய்தி தான் இந்த நாளில நான் கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக பேபி ஆர்ஜேக்கு ஒரு சின்ன அப்டேட். தேங்க்யூ ஃபார் ப்ரேயிங். அவனுக்கு 1 monthல ஐ திங்க் 2 weeks ago they sent him home. வீட்டுக்கு வந்துட்டு he was fine and then திடீர்னு ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால 2 times he couldn't breathe. அப்புறம் அதை கண்டுபிடிச்சி இப்போ then again he is home now. கடவுளுடைய கிருபையில நேற்று போய் பார்த்துட்டு வர முடிஞ்சது. அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு ப்ரீமெச்சூர் பேபின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. I was like very shocked. குட்டியா இருக்கு பட் வெரி ஆக்டிவ் அண்ட் வெரி ரெஸ்பான்சிவ். I was very thankful for the Lord. So I'm like, so thank you so much for upholding the family in your prayers. But தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நிறைய திங்ஸ் it is not like it is matured ஆகல. ஏன்னா his due date is going to be December 4th. So he's almost there. But ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதே போல தேங்க்ஸ் ஃபார் ப்ரேயிங் ஃபார் மை சன். அவனுடைய அந்த இன்ஃபெக்ஷன் பரவாயில்ல. ஸோ தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க. இந்த வெதர் சேஞ்ச்னால கொஞ்சம் மூடி ஆகிறான். He should not get moody. Just pray, but still God is good and I thank you so much for everything. எல்லாம் உங்களுடைய ஜெப உதவிகளை அதுதான் எனக்கு சில டைம்ல it gives me peace, சமாதானத்தை கொடுக்குது, நம்பிக்கையை கொடுக்குது. கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவன். உங்களுடைய எல்லா ஜெபத்துக்காகவும் எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்காகவும் ஊழியத்துக்காக ஆண்டவரை நான் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சத ஒரு சங்கீதத்தை தான் வாசித்து நம்ம தியானிக்க போறோம். நான் என்னென்னமோ யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா என்னுடைய மனசுல ஆவியானவர் போட்ட ஒரு சில காரியங்களை மட்டும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்க போகுது. அதை மட்டும் நாம தியானிச்சுட்டு ஜெபிக்க விரும்புகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் 103 1 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்னு சொல்லி யாரும் போயிடாதீங்க. இதுதான் என்னுடைய மெசேஜ். ஸ்தோத்திரம். ஸோ இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்துமா கிட்ட நம்ம தாவீது சொல்றார், கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்ப அவரெல்லாம் ஒரு உபகாரம் 2 உபகாரம் இல்ல, நிறைய செஞ்சிருக்கிறார். அது என்ன செய்யக்கூடாது, நம்ம மறந்து போக கூடாது. நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள்னு ஒரு வசனம். நன்றி அறிதல் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்தோம்னா நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும். அதாவது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எப்பொழுதும் காலையும் மாலையும் அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய ஆத்துமா பாட வேண்டிய ஒரே ஒரு
சத்தம் என்ன? ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, இதுல விளங்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம என்ன செய்யணும். எல்லா காரியத்திலும் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு, அதற்கு நமக்கு நல்ல ஒரு பதிலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதனாலதான் இந்த பேட்டர்னை நீங்க எப்பொழுதும் ஜெபிக்கும் பொழுது என்ன கிரைசிஸோ எதுவா இருந்தாலும் ஒரு 2 minutes நீங்க என்ன செய்யுங்க, தேங்க் பண்ணிட்டு நீங்க அப்புறம் பிரைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வர்ஷிப் பண்ணிட்டு அப்புறமா உங்கள் விண்ணப்பத்தை என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடிக்கணும். அதே போல நம்ம 1 தெசலோனிக்கேயர் 5:18, 16, 17, 18 இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எல்லாமே பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. பிரசன்ட் டென்ஸ்னா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது எவ்ரிடே நம்ம எப்படி இருக்கணும், நிகழ்காலத்துல இருக்கு. அது சாரி, தேங்க்யூ லார்ட், நிகழ்காலத்துல இருக்கு. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இறந்த காலம் இல்ல, வருங்காலம் இல்ல, நிகழ்காலத்துல அது இருக்கு. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யும். ஆண்டவர் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆண்டவர் தான் நமக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா? அந்த கடைசி அந்த லாஸ்ட் சப்பர், அந்த கடைசி ராபோஜனம் சீஷர்களோட அவர் எடுக்கிறாரு. அப்பயும் என்ன பண்றாரு, எல்லாம் தெரியும். கூட இருக்கிற 12 பேர் ஓட போறாங்கன்னு தெரியும், அதுல ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான்னு தெரியும், அப்புறம் அவரு படாத வேதனை படணும்னு தெரியும், அவமானப்படணும்னு தெரியும், அடிக்க போறாங்கன்னு தெரியும், சதையை கிழிக்க போறாங்கன்னு தெரியும், துப்ப போறாங்கன்னு தெரியும், கன்னத்துல அறைய போறாங்கன்னு தெரியும். அவர் என்ன பண்ணாரு, ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் அதை பிட்டு என்ன பண்ணாரு, சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். இப்ப தேவன் நம்மள்ட்ட ஒரு தேவ பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கறது, ஏதோ ஆண்டவர் அவிசுவாசிக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார். ஒரு தேவ பிள்ளைகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ரைட், ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்போ நம்ம அது ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட்டா நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா நம்ம அதை வளர்க்கணும். நம்முடைய ஜெபத்துல கேட்கணும், ஆண்டவரே எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிற மகளா மாற்றுங்க. என்னுடைய ஜெபத்துல எப்பொழுதும் நான் ஸ்தோத்திரத்தோடு நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தோடு உமக்கு நான் மகிமையை செலுத்தணும் ஆண்டவரே. நம்ம சங்கீதத்துல வாசிச்சோம்னாக்கா நிறைய இருக்கு. கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, கனத்தையும் மகிமையும் செலுத்துங்கள், ஸ்தோத்திரத்தோட கூடிய மறந்து போச்சு, பரவாயில்ல. அப்படி நிறைய என்ன செய்யணும், நமக்கு சங்கீதத்துல நமக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்ம புதிய பாட்டுல பார்க்கும்போது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன செய்யறாரு, நம்முடைய இருதயம் எப்படிதான் இருக்கணும், நமக்குள்ள ஒரு கசப்போ, நமக்குள்ள ஆண்டவர் மேல இவட செயலியே அப்படிலாம் இல்லாதபடி அவர் செய்ததற்காக நன்றி சொல்லணும். ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு, அவர் காலையில எழுந்திருச்சு அவர் காஃபி போடணுமா. இப்ப காஃபி போடும்போது அவசரமா போட்டுட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப பர்ஃபெக்ட் பர்சன் போல இந்த காஃபியை கரெக்டா அளந்து அப்புறமா அதை என்ன பண்ணுவாராம், அதை அரைச்சி அப்புறமா தான் அந்த காஃபியை போடுவாராம். அப்படி அவரு அந்த காஃபி கொட்டையெல்லாம் அரைச்சிட்டு இருக்கும் போது என்னாச்சான், கை தவறி எல்லாம் கீழே விழுந்துருச்சான். ஞாயிற்றுக்கிழமை காலையில வேற. அவருக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சான். ஐயோ என்ன ஆண்டவரை எப்படி பண்ணிட்டீங்க. அப்ப அவர் ஆண்டவர் சொன்னாராம், 2 அடி எடுத்து வச்சுனா உனக்கு குப்பை மரம் இருக்கு, 10 அடி எடுத்து வச்சுனா வேக்யூம் கிளீனர் இருக்கு, நீ எதுக்கு புலம்புற, இது இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ. அப்ப அவர் என்ன பண்ணாரா, ஆண்டவரே அந்த குப்பை மரத்துக்காகவும் அந்த ப்ரூமுக்காகவும் அந்த வேக்யூம் நன்றின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் செஞ்சாரு. அப்போ இந்த ஆட்டிடியூடு தான் எனக்கு ஆண்டவர் அந்த இதை படிக்கும் போது நான் ஐயோ ஆண்டவரே எனக்கு அப்படி ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. ஏதாவது விழுந்துச்சுனாக்கா கராபுரா நம்ம இது அது இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, பேப்பரை வச்சு நம்ம தேய்ச்சி அதெல்லாம் கூட்டி வாரி எடுத்து எவ்வளோ கஷ்டம். அப்போ ஒவ்வொரு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இல்லையா. அப்போ நம்ம லைஃப்ல நம்ம பெரிய காரியங்கள் ஏமாற்றங்கள் எல்லாம் வரும் பொழுது கூட
ஆண்டவர் என்ன அவர் கண்டிப்பா ஒரு தப்பி செல்ல ஒரு போக்கை உண்டு பண்ணிருப்பாரு. வசனம் பொய் சொல்லவே சொல்லாது. அப்போ அந்த வசனத்தின்படி நம்மள கர்த்தர் என்ன செய்வாரு, கண்டிப்பா நடத்துவார், நம்மள கைவிட மாட்டார். நாம எப்படி இருக்கிறோம்? இந்த 10 குஷ்டரோகிகளை ஒருத்தன் தான் வந்து நன்றி செலுத்துறோம். நம்ம அந்த 9 குஷ்டரோகிகளா இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லாவற்றிலே நாம் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன செய்யக்கூடாது, நாம மறக்க கூடாது. நாம் நினைத்து நன்றி சொல்லணும். சில டைம்ல எனக்கு இந்த தைராய்டு, இப்ப இல்ல, தைராய்டு இருந்தப்ப நைட்ல தூக்கமே வராது. என்ன பண்ணாலும் தூக்கம் வராது, ஜோம் பண்ணா தூக்கம் வராது, பைபிள் வாசிச்சா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தூக்கம் வரும், எனக்கு அப்பயும் தூக்கம் வராது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், பேசாம ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஆண்டவரே ஒவ்வொன்னா அப்படியே எதையாவது ஒண்ணு எழுத ஆரம்பிப்போம் பாருங்க. இப்படி ஒரு ½ அப்புறம் அப்படியே நான் அப்படியே தூங்கிடுவேன். அந்த பேப்பரோட தூங்கிடுவேன், அப்புறம் எழுந்து வச்சு தூங்குவேன். அப்போ சில டைம்ல நம்முடைய இருதயம் வெறுமையாகும் போது, நம்மளுடைய இருதயம் பிரச்சனைனாலும் வேதனைனாலும் சூழ்ந்திருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், தேவன் நமக்கு செய்தவைகளை தேவன் நமக்கு தந்தரின எல்லா ஈவுக்காக ஸ்தோத்திரம்னு ஒரு வசனம் இருக்கு. தேவன் நமக்கு செய்த தந்துரின மகா ஈவுக்காக ஸ்தோத்திரம்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒண்ணு கூட நம்ம செய்யலன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு நம்ம ரட்சித்திருக்கார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், அபிஷேகத்திருக்கிறார், இதுவரைக்கும் நடத்திட்டு இருக்கார், இன்னமும் நடத்த போகிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், ஜீவனுள்ள ஒரு தேவன். அதனால இந்த நாளில, இந்த தேங்க்ஸ் கிவிங் நாளில நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லாருடைய சூழ்நிலை யாருக்கும் தெரியாது, ஆனா நம்ம ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் ஆண்டவர் சொல்றாரு, எதுவா இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இந்த கவலையை மட்டும் நம்ம தூக்கிட்டோம்னாக்கா உண்மையுமே நம்ம என்ன செய்ய முடியும், ரொம்ப ஃப்ரீயா கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். ஆனா கவலையும் இந்த அவிசுவாசம் இந்த சந்தேகம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால ஜெபிக்கவும் முடியாது, ஸ்தோத்திரிக்கவும் முடியாது, ஆராதிக்கவும் முடியாது. அப்படி பண்ணோம்னா அது வெறும் வாயில இருந்துதான் ஒரு இதயத்துல இருந்து வராது. அதனால இந்த சின்ன சின்ன காரியங்களில நாம் கேர்ஃபுல்லா இருக்கும் பொழுது நம்ம எப்படிதான் இருப்போம், தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்கிற பிள்ளையாய், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற பிள்ளையாய், எப்பொழுதும் தேவனுடைய நன்மைகளை அறிக்கை செய்கிற, நம்முடைய வாயினால் என்ன செய்யணுமா அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டுல ஒரு பலியை செலுத்தி பாட்டை பாட்டு போயிட்டாங்க, அப்படி கிடையாது. ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டுல என்ன செய்யறாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் துதிச்சுக்கிட்டே இருங்க. சங்கீதத்துல எல்லாம் வாசிச்சீங்கன்னா எல்லாமே நிகழ்காலமா தான் இருக்கும். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். எவ்ரிதிங் இஸ் பிரசன்ட் டென்ஸ். ஏன்னா அது வந்து நான் ஸ்டாப் ஒரு இன்சிடென்ட். அப்போ நம்மையும் அர்ப்பணிப்போம். இந்த நாட்களிலே, இந்த தேங்க்ஸ் கிவிங் நாட்களில் நம்ம நிறைய பேர் சாப்பிடுவோம், ஷாப்பிங் பண்ணுவோம், எல்லாம் செகண்டரி. நம்ம தேவ சமூகத்துல கொஞ்சம் உட்கார்ந்து நம்ம ஆராய்ந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட கூட கேட்கலாம், வாயா இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சாரு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்கள் அது கேட்டாதான் அந்த நமக்கு அந்த உணர்வே வரும், இல்லைன்னா வரவே வராது. அப்ப நம்ம அப்படி கேட்கும் பொழுதுதான் அவங்களுடைய விசுவாசம் என்ன செய்யப்படும், அது கட்டப்படும். அதனால நீங்கள் கர்த்தரவங்களை வந்து எதிர்பார்க்கிறபடி, ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறபடி நன்றி அறிதல் உள்ளவர்களாய், அந்த சிந்தையை காத்து கொண்டவர்களாய், எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போதெல்லாம் நன்றி உள்ளவர்களாய் நாம் போக கர்த்தர் உதவி செய்வதாக நம்ம ஜெபிப்போம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் அப்பா நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி முடியாது ஆண்டவரே. அப்பா நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது உங்க கிருபைப்பா. நானும் என் குடும்பமும் இம்மட்டும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக உங்க சொந்த குமாரனையே எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, பாவத்தினால இழந்த அந்த உறவை மறுபடியும் நீர் எங்களுக்கு மீட்டு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரம ராஜ்யத்திற்கு நாங்கள் பாத்திரவான்களாகும்படி எங்களை தகுதிப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும்
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்களே அப்பா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, சங்கீதம் 121 வாசிக்கிறது போல அப்பா, நீரங்கள் வலது பக்கத்துல நிழலா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ இஸ்ரவேலை உறங்குவது தூங்குவதில்லை என்று சொன்ன வசனத்திலும் எங்களை கண்ணுறங்காதபடி எங்களை பாதுகாக்கிறோம். உடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக உடைய சொந்த குமாரனை போல எங்களையும் ஆண்டவரே நீர் மாற்றிக்கொண்டு கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்கெல்லாம் நாங்கள் தகுதியானவர்கள் அல்லப்பா, இதற்கெல்லாம் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே உடைய சுத்த கிருபை எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்து எங்களை தகுதியாக்கி இருக்கிறேன். எப்பொழுதும் இந்த சிந்தையை காத்து கொண்ட ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை மறவாதபடி ஆண்டவரே பாமை துதிக்கிற அந்த நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடு எப்பொழுதும் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். விசேஷமா இந்த தேங்க்ஸ் கிவிங் நாட்களிலே தேவ சமூகத்துல உட்கார்ந்து உம்முடைய நன்மைகளை நாங்கள் அறிக்கையிட எங்களுக்கு கிருபைகளை தாங்க. குடும்பமாய் உட்கார்ந்து இந்தவரே நாங்கள் கூடி பேசி கர்த்தாவே உம்முடைய நன்மைகளை அப்பா நாங்கள் அறிக்கை பண்ண உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பிரேயர் லைன் நடத்துற பெஜி சிஸ்டரின் குடும்பத்தையும் சூசன் சிஸ்டரின் குடும்பத்தையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து அப்பா அதற்கு வேண்டிய பலனை இரட்டிப்பாய் நீர் தந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Amen. Thank you, Sister Susan. Sister Vijay. Hallelujah. கேட்டதான அந்த நல்ல வசனத்துக்காக நம்ம ஆண்டவரை துதிப்போம். ஹalleluya. சிஸ்டர் சூசன் சொன்ன பிரகாரமா அதேபடியாக நம்ம வாழ்க்கையில ஹalleluya எந்த பிரச்சனைகள் எந்த சூழ்நிலைகள் வரும்போது ஹalleluya முதலாவது நம்ம ஆண்டவரோட சன்னதியில் இருந்து கொண்டு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும்போது ஹalleluya நம்ம பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவு சிறிதாக மாறிடும். ஹalleluya. தேவன் தாமே இந்த வசனம் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட ஹalleluya சிஸ்டர் சூசன் சொன்ன பிரகாரம் அது ஒரு சேலஞ்சாக நம்ம ஏற்றுக்கொண்ட ஹalleluya அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கொண்டு நம்ம இருப்போம். எல்லா சூழ்நிலைமைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you so much, Sister Susan. Hallelujah. Have a happy Thanksgiving break, everybody. And ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்துல இதே டைம்ல மீண்டும் நாம் சந்திப்போம். ஆமென். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.